உள்பாடான வழிபாடு தான் இறைவனை அடையறதுக்கான வழி. இப்படி ஒரு நெரிசல்ல போய் உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் விரயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்க இடத்திலேயே கூப்பிட்டா வரவன் தான் இறைவன். உங்க இல்லத்திலேயே நீங்க முருகரை வச்சு எப்படி பூஜை பண்றதுன்னு நான் சொல்லி தரேன் வாங்க. சுப்பிரமணியம் பிரிச்சுக்கோங்க பேரு. சூனா சுத்தமான உன்னத நிலையில் இருக்கக்கூடிய, பிரம்ம நிலை மணியம் ஜுவல். பஞ்சபூதங்கள் அஞ்சு சிவதத்துவம். ஓகே. ஆறாவது உயிர் வந்தாதான் மனம் வரும். அது ஆறுமுகன். சுழுமுனை மார்க்கமாய் காட்டிடுவாய், இடகலை பிங்களை ஏதும் அறிந்திலே நான். ஸ்கந்தகுரு கவச்சம், அதுல மந்திரம் இருக்கும். ஐம் க்ளீம் சௌ என்று ஏற்றிடடா நாள்தோறும், மூலம் அதை ஏற்றுவோர்க்கு கால பயம் இல்லையடா. 66 நாள்ல நினைத்த காரியம் சக்சஸ் ஆகும். இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த பரிகாரம்ன்ற பேரில் வந்துட்டு நிறைய மக்கள்கள் வந்து அதுவும் ஒரு மாயையில் போயிட்டு சிக்கிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த விஷயம் என்ன அப்படின்னு, இப்போ தைப்பூசம் போச்சு, அதனால் அது சம்மந்தப்பட்ட கேள்வியாக நான் கேட்குறேன். ஆனால் அது காமனாக எல்லா நாட்களுக்குமே இது பொருந்தும். பொதுவாக நம்ம ஆஸ்பீஷியஸான டேயில் ரொம்ப இந்த நாளில் தான் கோயிலுக்கு போகணும், இந்த நாளில் கோயிலுக்கு போனால் தான் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நம்ம போயிட்டு திணிச்சு தள்ளுறாங்க இல்லைங்களா. யூடியூப்பும் அதுக்கு ஒரு பெரிய காரணம் தான். அந்த மாதிரி இல்லாமல் என்னைக்காச்சும் ஒரு நாள் இல்லை நீங்கள் இந்த மாதிரியான வழிபாடு பண்ணாலே போதும், அதுவே உண்மையாக இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் வழிபாடு. இப்போ நம்ம வந்து இன்டர்னல் வர்ஷிப், அதாவது ஆத்மகமான வர்ஷிப், அதாவது அந்தர்முக சமாராத்யா. ஓகே ஓகே, அந்த வரியை எடுத்துக்கோங்க. அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. எஸ். அப்போ உள்பாடான வழிபாடு தான் இறைவனை அடையறதுக்கான வழிமுறை. ஓகே. இன்டர்னல் வர்ஷிப், மானசீகம். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, 4 கால பூஜை, அதெல்லாம் தான். அப்போது அந்த பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் வந்து இப்படி ஒரு நெரிசலில் போய் உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் விரயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்க இடத்திலேயே கூப்பிட்டா வரவன் தான் இறைவன். ஏன்னா உங்களுக்குள்ளாக உங்களை நீங்கள் கடந்து போகும்போது காண்பது தான் கடவுள். ஓகே. உங்க இல்லத்திலேயே நீங்க முருகரை வச்சு எப்படி பூஜை பண்றதுன்னு நான் சொல்லி தரேன் வாங்க. இப்போ என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் 26, 24, 25 லலிதா சஹஸ்ரநாமம் எல்லா ஊர்களிலும் நம்ம லலிதா வைபவங்கள் நடத்தி திருவிளக்கு பூஜைகள் செய்தோம். இப்போ 26 இப்போ அழைப்பு கொடுக்கிற தமிழ் மக்களுக்கு வேல் பூஜை ஓகே எப்படி செய்ய வேண்டுமோ அப்படியாக வேல் மந்திரத்தும் பராசக்தியினுடைய மந்திரங்களோட வேல் பூஜை கற்றுக் கொடுக்கிறேன். ஓகே, சூப்பர் மேம். விருப்பம் உள்ளவர்கள் காயத்ரியை தொடர்பு கொள்ளலாம். காயத்ரி அதை கோஆர்டினேட் பண்ணி எந்த ஊர்ல நம்ம நடத்தணுமோ நம்ம நடத்தலாம். உங்களோட சார்பாக நான் அதை உங்களோட டீட்டெயில்ஸ் நான் போட்டுடுறேன். போடுங்க, பண்ணுங்க. வேல் பூஜைகள் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு அந்த வேல் வழிபாடும் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டா மாயிலும் சிக்க விரும்பல, விளையாட்டா போயிட்டு இருக்கு. வேல் வழிபாடும் பாத்தீங்கன்னா விளையாட்டா. நான் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வேல் இருக்க இடத்துல அது செய்ய வேண்டியதே செய்யும். ஓகே, அந்த எனர்ஜி. ஆனா அந்த வேல் என்னங்கிறதே புரியாம நம்ம இருக்கோம். குண்டலினி சக்தியினுடைய எழுச்சி தான் வேல். அதை கண்கள்ல நீங்க பார்க்க பார்க்க உங்களுடைய குண்டலினி மேல ஏறும். ஓம் சரவண பவ மந்திரம் போதும், அழகான மந்திரம். ஆனா உட்கார்ந்த இடத்துல உட்காந்து சொல்லுங்க, ஓடாதீங்க. ஓகே. வேல் செய்ய வேண்டியதை செய்யும். வேல் இங்க இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நெற்றிக்கண். ஆமா மேம், இப்போ தெரியுது. பாம்பன் சுவாமிகள் பாடியிருப்பாரு, வால வேதாந்த பா வா சம்போ கத்தன் பா. எடுத்து பாருங்க. நான் ஒவ்வொன்றா போயிட்டே இருந்தேன்னா கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிரும். இல்லை புரியுது. ஸோ அது பாருங்க எவ்வளோ அழகான. அது வந்து வேல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வேல் வழிபாடு என்பது குண்டலினியை மேலெழுக்கக்கூடியது. 6 குண்டலினி சக்கரங்களின் தலைவன் ஆறுமுகன். ஓகே, இப்போ நம்ம ஆறுமுகன் தொட்டாச்சு. நான் இதை அப்போது கேட்காம விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் அடிப்பாங்க. உங்களுக்கும் ஃபேவரேட் தான் சுப்பிரமணிய புஜகம்னு சொல்லிட்டு உங்களோட நிறைய வீடியோஸ் நாங்களும் பார்த்துருந்தோம். நீங்கள் கிளாஸில் சொல்கிறது கிளாஸில் சொல்லுங்கள், பட் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட பலன் என்னன்றது ஏதாச்சும் ஒரு ஓவர் வியூவாக கொடுக்க முடியுமா? ஏன்னா இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறோன்றது சொல்கிறோம், நான் ஆரம்பிக்க வேணாம்னு தான் நினச்சேன், நீங்களாவே கொடுத்துட்டீங்க. நான் என்ன பண்ண, முருகராக கொடுத்துட்டாரு. ஓ இந்த ஃப்ளோ தான். நானுமே பர்மிஷன் இல்லாமல் கேட்குறேன். சுப்பிரமணியம் அப்படின்னா சொல்லிட்டு நிறைய பேருக்கு சுப்பிரமணியம் பிரிச்சுக்கோங்க பேரு. சூனா சுத்தமான, ஓகே, உன்னத நிலையில் இருக்கக்கூடிய, பிரம்ம
நிலை. மணியம், ஜுவல், ஓகே சுப்பிரமணியம். ஓகே. 6 முகம். 6 முகம். 5 முகம் யாருக்கு? சிவனுக்கு. 6வது ஒரு முகம் முருகனுக்கு. என்னது அது? அதோமுகம். அதோமுகம் என்னது அது? மைண்ட். மேம் பஞ்சபூதங்கள் 5 5 சிவதத்துவம். ஓகே. 6வது உயிர் வந்தாதான் மனம் வரும். ஓகே. அது 6 முகன். ஓகே. 6 குண்டலினி சக்கரங்கள். ஓகே. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம். 6 குண்டலினி சக்கரங்கள் வழியாக குண்டலினி மேல் எழும்புவதுதான் சுப்பிரமணியம். ஓகே. சஹஸ்ரார சக்கரம் இல்ல, சக்கரம் சக்கரம் இல்ல, இது வரைக்கும் தான், ஆக்ஞா வரைக்கும் தான். ஓகே. அப்ப 7 சக்கராஸ் இடகலை பிங்கலை தான் வள்ளி தெய்வானை. இச்சா சக்தி கிரியா சக்தி சொல்ற மாதிரி. இச்சா சக்தி கிரியாஸ். இடகலை பிங்கலை சுப்பிரமணியா சுசும்னா. சுடுமுனை மார்க்கமாய் காட்டிடுவாய், இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலே நான். ஓகே. கந்தகுரு கவச்சம். ஓகே. புரிஞ்சுதுங்களா? சுப்பிரமணிய அதுல அடங்கி இருக்கு. சண்முக கவச்சம் படிச்சிருக்கீங்களா? சண்முக கவச்சம். சண்முக கவச்சம் வந்து பாம்பன் சுவாமிகள் அண்டமாயாவனியாக. கந்தசஷ்டி கந்தகுரு கவச்சம். அதுல மந்திரம் இருக்கும். ஓகே. ஐம் க்ளீம் சௌ என்று ஏற்றிடடா நாள்தோறும், மூலமதை ஏற்றுவோர்க்கு கால பயம் இல்லையடா. இதுக்கு மேல என்னையா வேணும்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த செஷன்லயே உங்களுக்கு. ஆமா. மூலாதாரத்தில் இருந்து குண்டலியை மேல் எழுப்பவர்க்கு காலம் பயம் இல்லையடா, மரணம் இல்லா பெருவாழ்வு. இந்த உடலுக்கு தான் மரணம், எனக்கு மரணம் இல்ல. ஓகே. ஆமா, ஆன்மாக்கு இல்ல இல்ல. முருகனோட மூலமதை நீ ஏற்றி காலனை நீ வென்றிடுவாய். எனக்கு வேர்ஸ் கரெக்டா வர மாட்டேங்குது, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோமா, இன்னொரு நாள் அதில் எடுக்கலாம். அப்போ அந்த மூலமந்திரால கொடுத்துருக்காரு, அழகா கொடுத்துருக்காரு. அப்போ நீங்க போற போக்குல அள்ளி தெளிச்சுட்டு போறன்ற மாதிரி சுப்பிரமணியம் சொல்லிட்டீங்க. முருகனுக்கு நீங்க எப்படி வழிபாடு பண்றது அப்படிங்கறது உங்ககிட்ட வந்து நாங்க வேல் பூஜை நான் வேல்மாறல் கற்றுக் கொடுக்குறேன். அர்த்தத்தோடு பொருளோடு கற்றுக் கொடுக்குறேன். கந்த சஷ்டி கவச்சம் சில பதிவுகள் நான் போட்டிருக்கிறேன். சஷ்டி கவச்சத்தில் இருக்கக்கூடியது. ஸ்கந்தகுரு கவச்சம் இது வரைக்கும் நான் பதிவு போடலை, விரைவில் நான் போடுறேன். அதில் வந்து அந்த மூல மந்திரம் இருக்கு. அதை விடவும் எப்படி லலிதாமாக்கு உபாசனை இருக்கிறதோ அதே போல சண்முக பெருமானுக்கு உபாசனை இருக்கு. ஓகே. சண்முக பெருமானோட உபாசனையும் நான் சொல்றது கௌமார வழிபாடு அந்த மாதிரி சொல்றேன். கௌமார வழிபாடு எனக்கு முருகர் வெளிப்படுத்தி கொடுத்த, ஏன்னா எனக்கு முருகருக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஓகே. அந்த பதிவை நான் பார்த்தேன். பார்த்துருக்கீங்களா? இதில் இங்கிலீஷில் பண்ணியிருப்பேன். ஆமாம் ஆமாம். அதனால நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால வந்து எனக்கு அவர் கொடுத்தது போல நான் பண்ணியிருக்கேன். யந்திரம், சண்முக யந்திர பூஜைகள் உண்டு. வேல்மாறலுக்கு கைப்பிடித்து என்னைக்கு ஒரு வழி நடத்திய ஒரு வேல்மாறல் யந்திரமும் என்னிடத்துல உண்டு. அது என்னோட வரவங்களுக்கு எல்லாம் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். அதை பண்ணவங்க 66 நாள் பண்ண சொல்வேன். அது முருகருக்கு உண்டான ஒரு நம்பர்னு. 66 நாளில் நினைத்த காரியம் சக்ஸஸ் ஆகிற அளவுக்கு அந்த வேல்மாறல், அதாவது சக்ஸஸ் வச்சுக்கோங்க, குண்டலினி மேலே எழும்பும். அது நடந்துச்சுன்னா எல்லாமே சக்ஸஸ் தான். ஓகே. ஒரு கோல் செட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. எஸ். 66 டேஸ் வேல்மாறல். என்கிட்ட எந்த வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டேஸ் கொடுப்பேன். அந்த டேஸ் கம்பல்சரியாக பண்ணணும், எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும். வேல்மாறல் யந்திரம் இருக்கு, ரொம்ப அழகான ஒரு யந்திரம் இருக்கு. வேல், அதுக்கு இல்லாமல் வேலுக்கு அப்புறம் ஒரு ஆயுதம் சுப்பிரமணியம் கையில் இருக்கும், சண்முக கையில். தெரியுமா? பேர் தெரியல மேம். ரொம்ப கிளியோட வச்சிருப்பாங்க, அது சொல்கிறீங்களா? இல்லை இன்னொன்று வஜ்ராயுதம் சொல்கிறீங்களா? ஓகே. இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஷேப்பில் வந்து வரும் இல்லைங்களா? பழனி முருகன் கையில் கூட பார்த்துருக்குறது. ஓகே. வஜ்ராயுதம். ஓகே. இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது. அதுக்குண்டான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஓகே. அதை பற்றி ஏதாச்சும் ஒரு சின்ன ஹிண்ட்? ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் போகிறது வேலாயுதம். அதுக்கு மேலே சஹஸ்ராராக்கு கூட்டிகிட்டு போகிறது வஜ்ராயுதம். அதில் இருக்கக்கூடிய அமைப்பு இயற்கையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகே. அதுக்கு உண்டான ஒரு மந்திரமும் இருக்கும். ஸோ அதில் ஒன்றும் நிறைய விஷயங்கள் நான் சொன்னனே, 3 எழுத்து, 3 புள்ளி, இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய விஷயங்கள். இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் ரகசியமாக, நான் ரகசியத்தை தொட்டு விட்டுருக்கேன். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பண்ணணும்னா என் கையை பிடிங்க. நான் ரொம்ப திமிராலாம் சொல்றேன்னா நினைச்சிடாதீங்க மக்களே. இல்ல, நான் வந்து சில விஷயங்கள்ல வந்து எப்போ யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படித்தான் கொடுக்க முடியும். என்கிட்ட வந்து நிறைய பேர், நீங்க உங்க நினைப்பீங்களோ தெரியாது, நம்ம ஸ்ரீவித்யை காட்டிலும் என்கிட்ட நிறைய பேர் வந்து சண்முக உபாசனையில் நிறைய வட இந்தியர்கள் தான் இருக்காங்க. ஓகே.
வட இந்தியர்களுக்காகவே கந்த சஷ்டி கவச்சம் அதை வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சொல்லியே நான் போட்டிருக்கேன் ஒரு வீடியோ. ஸ்கந்த உபாசனை இன்னைக்கு நிறைய பேரோட வடநாட்டு கடவுள் தென்னாட்டு கடவுள் இதெல்லாம் பிரிக்காதீங்க தயவு செய்து. ஓகே, சரியா? முருகரை பத்தி இன்னும் நிறைய பேச முடியும் என்னால. ஓகே, இன்னும் நிறைய சொல்ல முடியும். அது வேண்டாம், அதை விட்டுடலாம். இப்போ எனக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் நார்த் இந்தியா தான். ஆனால் நல்லது, மக்கள் இந்த விழிப்புணர்வோட கோவிலை நாடி செல்வது நல்லது. கொஞ்சம் ஒழுக்கத்தை கடைபிடித்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை அந்த வரிகளில் வரிசையில் நிற்கும் போது அமைதியா எவ்வளோ நேரம் நம்ம அங்கே இருக்கோமோ அந்த ஆற்றலை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை பகவான் நம்ம கொடுத்துருக்கான்னு நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் 4 மணி நேரம் நின்னாலும் சந்தோஷமா நிற்பீங்க. கோயில் உள்ளார சொல்றீங்களா இல்லை வெளியிலையாகட்டும் உள்ளேயாகட்டும்? ஓகே, அதை வந்து மேண்டேட்டரியாக கொண்டு வரணும். இப்போ சிவாலயம் போறீங்களா, ஓம் நம சிவாய சொல்லிட்டு நில்லுங்க. முருகர் கோவிலுக்கு போறீங்களா, ஓம் சரவணபாவை சொல்லிட்டு நில்லுங்க. ஏன் பிடிச்சி தள்ளுறீங்க? முதல்ல இறைவன் நம்மளை பார்க்கணும்னு நினைங்க. நீங்க இறைவனை பார்க்கணும்னா இந்த பிக்ர வரிகளை பார்க்காம உள்ளுக்குள்ள பார்க்கணும்னு நினைங்க. புரியுதுங்களா? இந்த ஆன்ம அறிவு வந்து மக்களிடத்துல போகணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நடைபெறும் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா ஒவ்வொரு இல்லத்திலும் இந்த விழிப்புணர்வு வரும். ஸோ அதுக்கு ஒரு அங்கமா காயத்ரி இருக்கீங்க, போடுங்க. கண்டிப்பாக மேம். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் தொடர்ந்து நிறைய எப்படி சொல்கிறதுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூஸியாக தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். வர்றது போகிறது எல்லாத்துக்குமே வந்து எல்லா கருத்தையுமே நம்ம முன் வைக்கிறது இல்லை. நம்மளே வந்துட்டு ஒரு ட்ராக் பண்ணுறோம், அதுக்கான ரிசர்ச் பண்ணுறோம், அதுக்கான விஷயங்கள் தான் வந்து இப்போ நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எப்படி நல்லதா கெட்டதான்னு பார்க்குற மாதிரி நம்மளோட ஆடியன்ஸ்க்கு எதை ஃபீட் பண்ணால் நல்லது கெட்டதுன்னு பார்த்து தான் நம்ம ஃபீட் கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கெஸ்ட்டும் அமைஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்களும் வந்து எங்களோட சேனலில் பேசிட்டு இருக்கீங்க. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இந்த சண்முகத்தை பற்றி நான் புஜங்கத்தை ஆரம்பிச்சிங்க, நான் புஜங்கம் சொல்லலை, அதை அர்த்தம் மட்டும் சொல்கிறேன். புஜங்கம் அப்படின்னாலே ஷோல்டர். ஓகே. ஸோ சுப்பிரமணிய புஜங்கம் ஆதிசங்கர பகவத் பாதாளால் கொடுத்தது. நீங்கள் அப்படி தான் ஆரம்பிச்சிங்க, ஆனால் நம்ம எங்கெங்கேயோ போயிட்டோம். ஆமாம். ஸோ சுப்பிரமணியம் சதாபால ரூபா அப்படி விஜ்ஞாத்ரி யாத்திரை. சுப்பிரமணியம் ஞானத்துக்கு உண்டான ஒரு கடவுள். அதுதான் சொன்னேன், குண்டலினி மேலே எழும்புறது. அப்போ சுப்பிரமணிய புஜங்கத்தில் அவர் அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு ஃப்ளோவில் அழகாக கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு தெரியும் அந்த கதையெல்லாம், நீங்கள் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் உடலில் வந்து ஒரு நோய் வாய்ப்பட்டார், திருச்செந்தூர் கடலில் மூழ்கி எடுத்தார். அந்த பன்னீர் பத்திரை இலையில் வந்து அந்த திருநீரை வச்சு அவர் உடலில் போடும்போது அந்த நோய் நீங்கினார். அப்போ அப்பேற்பட்ட சிவ அவதாரமாக இருக்கக்கூடிய ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கே வேற்று வழியை போக்கினவர் வரும்பொழுது அவருக்கு வந்து சில பிரச்சனைகள் வரும்பொழுது உடல் ரீதியாக அது நிவர்த்தியாக அவர் எழுதின ஒரு பாடல் என்னும்போது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாடலாக இருக்கும்.